வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் உமன்ஸ் வேர்ல்டு கப்ல பார்த்தீங்கன்னா, இந்திய அணி 2வது மேட்சா பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு எதிரா நேத்து விளையாண்டாங்க. இந்த மேட்ச்ல இந்திய அணி எப்படிப்பட்ட வெற்றியை பதிவு பண்ணாங்க? பாகிஸ்தான் எதனால தோல்வி அடைஞ்சாங்க? இந்திய அணி வெற்றிக்கு முக்கியமான காரணமா இருந்தது யாரு? பேட்டிங்ல அருமையான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினது யாரு? பவுலிங்ல தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினது யாரு? எல்லாமே தெளிவா இந்த வீடியோல நம்ம அத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும், ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, இந்த 2025 வேர்ல்டு கப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மோதுறாங்க. இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, இந்தியா பார்த்தீங்கன்னா, ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. அதற்கு முன்னாடி டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் தான் பார்த்தீங்கன்னா, முதல்ல டாஸ் வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்தீங்கன்னா, பவுல் பண்றோம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. பிட்சோட கண்டிஷன்ஸ நல்லா அனலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இது ஸ்லோ விக்கெட் இந்தியாவ கண்ட்ரோல் பண்ணி ஈஸியா நம்ம சேஸ் பண்ணி வின் பண்ணிடலாம் அப்படின்னு நெனச்சு, அதுக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க பவுல் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அது அவங்களுக்கு சாதகமா அமையல. நம்மளோட பேட்டிங் என்னன்னா, ஸ்மிருதி மந்தானா, பிரதீக் ராவல் ஒரு அருமையான தொடக்கம் இந்திய அணிக்கு அவங்க 2 பேர் பேட்ல இருந்து கிடைச்சது. அத பயன்படுத்தின பின் வரிசையில எர்லின் டோர், ஹர்மன்பிரீத் கௌர் அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ வெளிப்படுத்தினாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் யாருமே இந்திய அணிகிட்ட இருந்து வெளிப்படுத்தல. கொஞ்சம் பொறுமையா தான் ரன்ஸ எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா விக்கெட் ஸ்லோ விக்கெட் அப்படிங்கிறதுனால அதிரடியா விளையாண்டி விக்கெட்ட லூஸ் பண்ணாம இந்திய அணி கொஞ்சம் அப்படியே பொறுமையா நிதானமான ஆட்டத்த வெளிப்படுத்தினாங்க. பிளஸ் ஜெனிமா ரோட்ரிகஸ் ஒரு 35 ரன்ஸ் அடிச்சாங்க. ஒரு கட்டத்தில இந்திய அணியால ஒரு பெரிய இன்னிங்ஸ்ங்கிறது பில்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் கடைசியில ரிச்சா கோஸ் ஒரு அருமையான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ வெளிப்படுத்தினாங்க. வெறும் 20 பால் தான் புடிச்சாங்க. 35 ரன்னு, 3 பவுண்டரி, 2 சிக்ஸ் அப்படின்ட்டு பேட்டிங்ல மிரட்டி எடுத்தாங்க. இந்திய அணிக்கு ஒரு வலுவான ஸ்கோர செட் பண்றதுக்கு முக்கிய பங்களிச்ச ரிச்சா கோஸ் கடைசி நேரத்தில குடுத்தாங்க. 247ங்கிற ஒரு நல்ல ஒரு டார்கெட்ட பாகிஸ்தானுக்கு எதிரா அடிக்கிறதுக்கு முக்கியத்துவமான பங்கா இருந்தாங்க ரிச்சா கோஸ் கடைசியில. ஓகே 248 ரன் அடிச்சா அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்ச பாகிஸ்தான் அணிக்கு பார்த்தீங்கன்னா, ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது. அலி அவங்களோட விக்கெட் ஒரு வித்தியாசமான ஒரு முறையில ரன் அவுட் ஆனாங்க. அந்த ரன் அவுட் தனியா ஒரு பேசும் பொருளாவே இருந்தது. அந்த ரன் அவுட் ஃபர்ஸ்ட் டைம் நாட் அவுட் குடுத்தாங்க. அப்புறம் அவுட் குடுத்தாங்க. அதையெல்லாம் ஃபர்ஸ்ட் கால மட்டும் செக் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பேட்ட செக் பண்ணாங்க. பேட்ட மட்டும் செக் பண்ணும்போது பேட் கிரீஸ்ல கிரவுண்ட்ல டச் ஆகாம எல்லாம் தூக்கிட்டு இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா, அது அவுட் குடுத்தாங்க. ஒரு வித்தியாசமான முறையில அவுட் ஆனாங்க அலிய பொறுத்தவரைக்கும். பிளஸ் அதுக்கப்புறம் பேட்டிங் வரிசையில பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பொட்டலமானாங்க பாகிஸ்தான் அணி. 20 ரன்னுக்குலாம் 3 விக்கெட்ட இழந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, பாகிஸ்தான் அணிக்கு நம்பிக்கை குடுக்கும் வகையில பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பேட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா, நல்ல நிதானம், பொறுமையா ஆடுனாங்க. பாகிஸ்தான் அணிய பொறுத்தவரைக்கும் சித்ரா அமீன். அவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, 81 ரன் அடிச்சாங்க. மத்தபடி பின் வரிசையில வந்த ஒரு பேட்டர் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவல்ல பங்களிப்புங்கிறது சுத்தமாவே இல்ல. எஸ்பெஷலி அவங்களோட பேட்டிங்க இன்னைக்கு கொலாப்ஸ் பண்ணது 2 பவுலர் தான் இந்திய அணிய பொறுத்தவரைக்கும் 2 பவுலர் தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிராந்திக் கவுட் அண்ட் நம்மளோட தீப்தி சர்மா. இவங்க 2 பேத்தோட பவுலிங்க தாக்கு பிடிக்க முடியாம பாகிஸ்தான் அணி வெறும் 159 ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆனாங்க 43 ஓவர்ல. அதனால இந்தியா 88 ரன் வித்தியாசத்துல இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணது மட்டும் இல்லாம வேர்ல்டு கப்ல அவங்களோட 2வது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 2025 வேர்ல்டு கப்ல முதல் மேட்ச் ஸ்ரீலங்காக்கு எதிராக வெற்றியோட ஆரம்பிச்சாங்க. 2வது மேட்ச் பாகிஸ்தானையும் தோற்கடிச்சு 2 வெற்றிகளோட பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 2வது வெற்றி மட்டும் கிடையாது. இந்திய அணி ஒரு சாதனையும் பண்ணியிருக்காங்க. இந்திய அணி பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வேர்ல்டு கப்ல பார்த்தீங்கன்னா, 12வது முறையா பாகிஸ்தானை வீழ்த்தியிருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு தடவ கூட பாகிஸ்தான் வெற்றி பெறவே இல்ல. வேர்ல்டு கப்ல கன்டினியூவா 12 முறை இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. 12க்கு 0 அப்படிங்கிற ஒரு சாதனைய இந்திய அணி நிரூபிச்சிருக்காங்க. எங்கள ஜெயிக்க ஆளே இல்ல அப்படின்ட்டு ஒரு தெம்பா ஒரு போர்க்கொடிய நீட்டியிருக்காங்க இந்திய அணிய பொறுத்தவரைக்கும். ஓகே இந்தியா வேர்ல்டு கப்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்காவ ஒத ஒத ஸ்ரீலங்கா அடிச்சாங்க. 2ஆம் மேட்ச் இப்ப பாகிஸ்தான அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டீம்ஸ்லாம் இருக்கு. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, இப்ப சவுத் ஆப்பிரிக்கன் பெரிய பெரிய அணிலாம் இருக்கு. பிளஸ் அவங்கள எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணி இந்த வருஷம் இந்திய அணி வேர்ல்டு கப் வாங்குமா, வாங்காதா அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.